ரெஸ்ட் மோடுன்னு சொன்னேன். அந்த ரெஸ்ட் மோட் என்னன்னு இந்த வீடியோல கடைசில பாருங்க. உங்களுக்கே தெரியும். சும்மா ஈவினிங் வெயில் நல்லா இருக்கே, வெதர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாக் போலாம் அப்படின்ட்டு வழியில பார்த்தா, இந்த வாட்டர் டேங்க்ல இண்டியான்னு போட்டிருக்கு. அடே இதையுமாடா இங்கேருந்து வாங்குறீங்க? அப்படின்னு தான் இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை சீசன் நெனைக்கிறேன். எங்க பார்த்தாலும் ஒரே பட்டாம்பூச்சியா செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த பறவை வந்து என்னடா செத்து கிடக்குற மாரி இருக்கே! ஐய்யய்யோ! பாவம்ன்னு தூக்குனா, அதுவும் ஒரு ஹாலோவீன் பொம்மையாம். அட பாவிங்களா! இப்படியாடா எங்கள ஏமாத்துவீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. கரெக்ட்டா இந்த வெட்னஸ்டே தான் இத்தன வேல வரும். எங்களுக்கு ட்ராஷ் வெளிய வைக்கணும், பசங்களுக்கு கிளாஸு, நாங்க வாக்கிங்கு அப்படின்ட்டு. காலையில பாஸ்தாவும், பீன்ஸும் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு தெரியல. என் பொண்ணுக்கு யூசுவலா பிடிக்கும். ஆனா இன்னைக்கு என்னவோ சாப்பிடவே இல்ல. உடனே ஒரு 6 மணிக்கே பசி பசின்னு இருந்தாங்க. நான் வேற காலையில சாதம் மட்டும் வச்சேன். கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம, மிச்சம் மீதி காயெல்லாம் போட்டு, குயிக்கா ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணேன். ஒண்ணும் இல்ல இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு குட்டி குட்டியா நறுக்கி, வெங்காயத்தாளு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி போட்டு, குடமிளகா கொஞ்சோண்டு இருந்தது அதையும் போட்டு, பன்னீர முதல்லயே வந்து எண்ணெயில கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எல்லாத்தையும் தூவி, கொஞ்சம் உப்பு, மிளகு தூள்லாம் தூவி, லாஸ்ட்ல இறக்கினோம்னா, நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஏமாத்தி குடுக்குற டிஷ் ரெடி. எப்போதுமே நெறைய ஆயில் யூஸ் பண்ணாம, இந்த ஷாலோ ஃப்ரைலாம் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல. அதாவது சிக்கன் 65 இல்லன்னா பன்னீர் 65 அந்த மாரி பொரிக்கும்போது, இந்த மாரி ஆயில் வந்து அடியில அப்படியே அந்த டெப்ரி மாரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து இந்த ஆயில் சாலிடிஃபையர் அப்படின்னு ஒண்ணு கெடைக்கும். அத நீங்க போட்டு அந்த சூடு எண்ணெயிலேயே லைட்டா கூல் டவுன் பண்ணி இது வந்து போட்டீங்கன்னா, இந்த மாரி வேக்ஸ் கன்சிஸ்டன்சில வந்துரும். அத அப்படியே நீங்க தூக்கி குப்பையில போட்டுட்டு, பாத்திரத்த ஈஸியா வாஷ் பண்ணிறலாம். எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பக்கத்துல திரும்பி பேக் யார்ட் லைட்ட ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒருத்தன் எட்டி பார்க்குறான். அது யாருன்னு நீங்களே பாருங்க. இன்னைக்கு இவ்ளோ ஸ்டெப்ஸ் தாங்க கவர் பண்ணேன். சரிங்க, நம்ம நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.